வணக்கம் நண்பர்களே. நெல்லிக்காய் என்றாலே நம் மனதில் முதல்ல வருவது ஆரோக்கியம் தாங்க. நெல்லிக்காய்ங்கிறது ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லுவோம். அது நோய் எதிர்ப்பு சக்தி, விட்டமின் சி இது எல்லாமே நிறைஞ்சிருக்குது. ஆனா அளவுக்கு மீறினால் அமிர்தமா இருந்தாலும் நஞ்சு என்பார்கள். அதுபோலதான் சிலருக்கு நெல்லிக்காய் நன்மையை விட தீமைகளை ஏற்படுத்தலாம். யாரெல்லாம் நெல்லிக்காயை சாப்பிடவே கூடாது, எவ்வளவு அளவு சாப்பிட வேண்டும், எந்த மருந்துகளுடன் சேர்த்து நெல்லிக்காவை சாப்பிடக்கூடாது. சில வியாதிக்காரவங்களா இருப்பாங்க, சில உடல் நல குறைபாடு இருக்கிறவங்க நெல்லிக்காயை எடுக்கவே கூடாது. அது யாரு, வெறும் வயிற்றுல நெல்லிக்காயை சாப்பிடலாமா, அப்படி சாப்பிட்டா என்ன நடக்கும், எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய உடல் நலத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நெல்லிக்காய் ஆயுர்வேதத்துல மிகவும் முக்கியமான ஒரு பழமாக கருதப்படுது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படி, இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னா விட்டமின் சி, பாலிஃபினால்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஃபைபர், கால்சியம், அயன், பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது. ஆனால் இது நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமானம், தோல், தலைமுடி போன்றவற்றுகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நன்மைகளும் வழங்கக்கூடியது. ஆனால் இது எல்லாருக்குமே பொருந்தாது. இது நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். சிலருக்கு இது பொருந்தாது. அது யாரு அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதுல முதலாவது யாருன்னா, ரத்தம் மெலிதாகும் அபாயம் இருக்குதுங்க. நெல்லிக்காய் சிலருக்கு ரத்தம் உறையும் செயல்முறைய பாதிக்க கூடும். குறிப்பா பிளட் தின்னர் மருந்து மாத்திரை சாப்பிடுவங்க, வார்ஃபரின், ஆஸ்பிரின் இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க அதிக அளவுல நெல்லிக்காய் சாப்பிடும்போது இரத்தப்போக்கு அபாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவர்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமா அறுவை சிகிச்சை செய்ய இருப்பவர்கள் மருத்துவருடைய ஆலோசனைப்படி நெல்லிக்காயை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து இரண்டாவதா பார்க்கக்கூடிய அந்த நபர் யாருன்னா, சர்க்கரை அளவு மிகவும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நெல்லிக்காய் ரத்த சர்க்கரையை குறைக்கும் தன்மை கொண்டதாக சில ஆய்வுகளுடைய கருத்துகள் கூறுது. இதனால சர்க்கரை நோயாளிகள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு நெல்லிக்காயும் எடுக்கிறாங்க. ஃபார்மின், இன்சுலின் போன்ற மருந்துகளோடு அதிக நெல்லிக்காயை எடுத்துக்கொண்டா ஹைப்போகிளைசிமியா எனப்படும் குறைந்த சர்க்கரை நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சர்க்கரை நோயாளிகள் மருந்து மாத்திரை கூட குறைவான அளவுல தான், அதாவது சரியான அளவுல தான் அவங்க நெல்லிக்காயை எடுத்துக்கிறணும். அதிகமா எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆபத்து ஏற்பட நேரிடும். இதனுடைய அறிகுறிகள் என்னன்னா, தலை சுற்றுதல், நடுக்கம், வியர்வை, பலவீனம் இது எல்லாமே ஏற்படும். ஸோ குறைந்த ரத்த சர்க்கரைக்கான அறிகுறிகள் தான் இது. ஸோ அதனால ரொம்பவுமே கவனமா அவங்க கையாளணும் நெல்லிக்காயை. அடுத்து மூன்றாவது வயிற்று எரிச்சல் தாங்க. அதிகமா நெல்லிக்காய் சாப்பிட்டால் வயிற்றுல எரிச்சல், அமிலம், கேஸ்ட்ரிக், வயிற்று வலி இதெல்லாம் ஏற்படலாம். குறிப்பா வெறும் வயிற்றுல அதிகமா சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வெயிட் லாஸ் ஜேர்னில ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஜேர்னில என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டோம்னா வேகமாவே வெயிட் குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு, சிலருக்கெல்லாம் நார்மலாவே அமிலத்தன்மை அதிகமா இருக்கும். அவங்கெல்லாம் வெறும் வயிற்றில் எடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய கடுமையான பாதிப்புகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க வெறும் வயிற்றுல எடுக்கிறத தவிர்க்கணும். அடுத்து நான்காவது என்னன்னா, மலச்சிக்கல் தாங்க. நெல்லிக்காயில நார்ச்சத்து அதிகமாவே இருக்குது. நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை சரி பண்ணும். ஆனா இங்க என்னன்னா உல்டாவா, நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால நீங்க அதிகமான நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு நீங்க போதுமான தண்ணி நீங்க குடிக்காம விட்டுட்டீங்கன்னா சிலருக்கு என்ன ஆகும்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும். வயிறு ரொம்பவே இறுக்கமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால ரொம்பவுமே கவனமா தான் நெல்லிக்காயை கையாளணும். அடுத்து ஐந்தாவது என்னன்னா, சிறுநீரக பிரச்சனை தாங்க. அதிக அளவுல நீங்க விட்டமின் சி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா சிலருக்கு ஆக்சிலேட் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சிறுநீரக கல் உருவாகும் அபாயம் அதிகரிக்கலாம். எனவே கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுவது ரொம்பவே நல்லது. ஏன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கும்போது கிட்னி ஸ்டோன் ஆல்ரெடி இருக்கிறவங்க எடுக்கிறதா தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா அவங்களுக்கு திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்றாங்க. ஸோ சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து நெல்லிக்காயை எடுக்கிறதா நீங்க தவிர்க்கிறது நல்லது.
அடுத்து 6வது குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க தாங்க. நெல்லிக்காய் சிலருக்கு பிளட் பிரஷரை குறைக்கிறதுக்கு உதவுது. அதாவது அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க நெல்லிக்காயை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா குறைந்த ரத்த அழுத்தம், அதாவது கட்டுப்பாடுக்குள்ள ரத்த அழுத்தம் வர ஆரம்பிச்சு அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமான லைஃப்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. ஆனா ஏற்கனவே குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க நெல்லிக்காவை எடுக்கக்கூடாது. அவங்க நெல்லிக்காய் எடுத்தா என்ன ஆகும்னா அதிகமா சாப்பிட்டாலோ இல்ல அதிகமா எடுத்தாலோ என்ன ஆகும்னா லோ பிபி, அதாவது அதிகமான குறைந்த ரத்த அழுத்தம் ஸ்டேஜுக்கு வந்து போயிருவாங்க. இதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா மயக்கம், சோர்வு, பலவீனம் இது எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க நெல்லிக்காயை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 7வது அலர்ஜி நபர் தாங்க. சிலருக்கு தோல்ல அரிப்பு, சிவந்து போறது, வீக்கம் வர்றது, மூச்சு திணறல் போன்ற அலர்ஜி எல்லாம் ஏற்படலாம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நீங்க மருத்துவரை அணுகுறது ரொம்பவே நல்லது. அதிக அளவுல நெல்லிக்காய் எடுக்கும்போது சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஆல்ரெடி அலர்ஜி ஹிஸ்டரி இருக்கிறவங்களும் நெல்லிக்காய் சாப்பிட்டால் எனக்கு ஒவ்வாது, அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்களும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. 8வதா பார்க்கக்கூடிய ஒரு ஆபத்து என்னன்னா பல்லுடைய எனாமலை பாதிப்படைய செய்யும். நெல்லிக்காயில இயற்கையாகவே என்ன இருக்குன்னா அமிலம் அதிகமாவே இருக்குது. அடிக்கடி பச்சையாக நம்ம நெல்லிக்காயை சாப்பிட்டால் பல் எனாமல் மெதுவாக சேதம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சாப்பிட்டதுக்கு பிறகு சிறிது நேரம் கழித்து தண்ணியை கொண்டு வாயை கொப்பளிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி அதிக அளவில் நெல்லிக்காய் சாப்பிட்டா பல் எனாமல் வந்து சேதம் அடையும். ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எடுக்கணும். அடுத்து 9வது யாருன்னா கர்ப்பிணி பெண்கள்ங்க. சாதாரண அளவுல பொதுவா ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவுமே நல்லது. ஆனா அதிக அளவுல நெல்லிக்காய் பொடி, நெல்லிக்காய் ஜாறு, சில மூலிகை சேர்மங்களை எடுத்துக்கொள்ளும்போது நீங்க மருத்துவரா ஆலோசனை பண்றது ரொம்பவே நல்லதுங்க. நார்மலா ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் இல்ல வாரத்துல ஒரு 3 டைம் அந்த மாதிரி எடுத்துக்கிறது. அடுத்து 10வதா பார்க்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா குழந்தைகள் தாங்க. குழந்தைகளுக்கு அதிக அளவுல நெல்லிக்காய் கொடுத்தால் வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, செரிமான கோளாறு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால அளவோடு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க எடுத்துக்கிறணும். ஸோ யாரெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்? நீரிழிவு நோயாளிகள், பிளட் தின்னர் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லோ பிபி இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், அலர்ஜி இருக்கிறவங்க, அறுவை சிகிச்சைக்கு செல்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ரொம்பவே கவனமாகத்தான் நெல்லிக்காயை எடுக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம்னா ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். ஸோ 2 நெல்லிக்காய்ங்கிறதே போதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 4 நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் அடிப்பாங்க, 5 நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் அடிப்பாங்க. ஜூஸ்ன்னு குடித்தாவே 2 நெல்லிக்காய் இல்லைன்னா 1 நெல்லிக்காய், ஒரு கிளாஸ் தண்ணியில் 1 நெல்லிக்காய் இல்லைன்னா 2 நெல்லிக்காய் தாங்க குடிக்கணும். அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது. எப்பேற்பட்ட அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக மாறும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுவும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அமிர்தம் நஞ்சாக மாறும். ஸோ அமிர்தம் எப்படி நஞ்சாக மாறுங்கிறதுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ஒன்று இருக்குது. நான் கடைசியில் அதை சொல்கிறேன். ஸோ இதை நான் சாப்பிட்றதுக்கான சரியான முறை என்னென்னா காலை உணவுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்லாம். அளவாக எடுத்துட்டு நீங்கள் தண்ணி போதுமான அளவு குடிச்சிருங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நெல்லிக்காய் ஆபத்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெல்லிக்காய் நல்ல உணவு தாங்க, நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் அது ஆபத்தா நல்லதான்னு நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ சிலர் வந்து எடுக்கக்கூடாதவர்கள் எடுத்தால் அது ஆபத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒரு கமெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா எனது கணவர் தினமும் நெல்லிக்காயை பெரிய அளவில் இருந்தால் 5ம், சிறிய அளவில் இருந்தால் 7ம் சாப்பிட்டு வருவார். அதனால் அவருக்கு இரத்த புற்றுநோய் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க, எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதுக்கு அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். எப்படி அமிர்தம் நஞ்சாச்சு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இது வந்து உண்மையிலே ரியலாக நம்மளுடைய வீடியோவுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோவில் நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறீங்க, ஒரு பொய்யான தகவலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. நான் என்னன்னா அளவாக எடுங்க தான் சொல்கிறேன். நான் அளவுக்கு மீறினால் நஞ்சு அப்படிங்கிறதா சொல்கிறேன். ஸோ அதைத்தான் நான் சொல்கிறேனே, ஒரு விழிப்புணர்வுக்காக தான் வீடியோக்களை போடுறேன். ஆனால் அவங்க எல்லாரும் பொய்யான தகவலை பரப்புறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நண்பர்களே, நெல்லிக்காய்ங்கிறது மிகவுமே ஒரு ஆரோக்கியமான பழம். ஆனால் அது
எல்லாருக்கும் எல்லா சூழலிலும் எல்லா அளவிலும் பாதுகாப்பு கிடையாது. அளவோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாகும். ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறோங்க. உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பகிருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.